ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விசேஷித்த நன்மை நமக்குண்டு. விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 40வது வசனம். உலகில் அதிகம் பேரால் பார்க்கப்படும் விளையாட்டு கால்பந்து விளையாட்டு ஆகும். இந்த விளையாட்டின் ஜாம்பவான்கள் என பீலே, மரடோனா, மெஸ்ஸி, ரொனால்டோ போன்றவர்கள் உலகெங்கும் ஆராதிக்கப்படுகின்றார்கள். தங்கள் கால்களில் பந்து சிக்கிவிட்டால் அதை உதைத்து கோல் போடுவதில் தலை சிறந்தவர்களாக ரசிகர்கள் இவர்களை மதிக்கின்றார்கள். கால்பந்து என்பது 11 பேர் இணைந்து விளையாடும் விளையாட்டு ஆகும். இவர்களில் சிலர் எதிரணியின் கோல் முயற்சிகளை தடுப்பவர்களாவர். முன்வரிசையில் இருப்பவர்கள்தான் கோல் போடுவார்கள். அப்படி முன்வரிசையில் இருந்ததால் தான் பீலே, மரடோனா, மெஸ்ஸி போன்றவர்கள் புகழ் பெற்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பந்தை கடத்தி கொண்டு வந்து கொடுத்த வீரர்களின் பெயர்கள் யாருக்குமே தெரியாது. அவர்கள் அதை கச்சிதமாக செய்யவில்லை என்றால் இந்த ஜாம்பவான்கள் புகழ் பெற்றிருக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் அணிக்காக ஒற்றுமை உணர்வுடன் அவர்கள் உழைத்தார்கள். தனிப்பட்ட பலனை பெரிதாக நினைக்கவில்லை, அணியின் வெற்றியையே பெரிதாக கருதினார்கள். அந்த உணர்வுதான் வெற்றிக்கு அவசியமாகும். இதை வேத அனுபவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாச பட்டியலை எழுதும் பொழுது விசுவாச வீரர்களின் பெயர்களில் சில எழுதப்பட்டும் பல விடப்பட்டும் உள்ளது. நாம் இதை நன்றாக ஆராயும் போது பெயர் எழுதப்பட்டவர்கள் தங்களை குறித்து பெருமைப்படவோ மேன்மை பாராட்டவோ இல்லை. அதுபோலவே பெயர் எழுதப்படாதவர்கள் அதை குறித்து எதுவும் நினைத்ததாகவும் தெரியவில்லை. அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாமும் இந்த விசுவாச ஓட்டத்தில் போராடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோடிகள் ஏனோக், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்றோர் வெற்றிகரமாக ஓடி முடித்தார்கள். நமது திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாட்களிலும் முன்னோடிகளும் சிறப்பாக ஊழியத்தை செய்து உலகெங்கும் கொண்டு சென்றார்கள். இனி நமது கையில் ஊழியத்தை நிறைவேற்றும் பணியை தேவன் தந்திருக்கின்றார். நாமும் இதை உண்மையாக செய்யும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் நமது பெயரையும் இயேசுவானவர் நிச்சயமாக எழுதுவார். ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஏனெனில் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களது பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.